செம்ம டேஸ்ட். ஹேக்ஸையும் மிக்ஸ் பண்ணி பண்ண போறோம். 21 பில்லியன் 31 பில்லியன் இவ்வளோலாம் வியூஸ் போயிருந்துச்சு. செம்ம ஸ்மெல்லு. பொய்யா சொல்ல உண்மையாவே ஐ மீன் 2 இன்கிரீடியன்ட் வச்சு இந்த ரெசிபி நம்ம செய்ய போறோம். ரொம்ப சிம்பிள் தான். 3 + எனக்கு எக் அவிச்ச முட்டை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இந்த கிளைமேட்டா இல்லை நான் சாப்பிட்ற சாப்பாடா இல்லை நானே சோம்பேறியா இருக்கானு தெரில. பட் எந்திரிச்சு போய் வேலை செய்யணும்னு நினைச்சாலே கஷ்டமா. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களோட மேர்ஜென்ஃபர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஆஃப்டர் 10 to 8 monthsக்கு அப்புறம் ஒரு 24 hours ஃபுட் சேலஞ்ச் பார்க்க போறோம். வர எல்லா வீடியோஸ்க்கும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாசம் கழிச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பட் உண்மையாவே 24 hours சேலஞ்ச் நம்ம பண்ணி ரொம்ப மாசம் ஆகுது. நான் வந்து சரி அது ரொம்ப ஓல்ட் ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சா, சரி விட்டுடலாமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த வாட்டி வெறும் 24 hours சேலஞ்ச் மட்டும் பண்ண போறது இல்லை, ஹேக்ஸையும் மிக்ஸ் பண்ணி பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வைரல் இன்டர்நெட் ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் இது ஒரு ட்விஸ்டோட. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங்லேருந்து நெக்ஸ்ட் லஞ்ச் வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். பட் நான் ஆரம்பிக்கிற டைம் வந்து இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் சிம்பிள் ஈஸி ரெசிபிஸ், உங்களுக்கு நம்ம பேஜை பற்றி தெரியும், ஜெனி வந்து ரொம்ப கஷ்டம்லாம் பட்டு அப்படியே பெருசாக இது இல்லாத பொருள் இருக்கிற பொருள் அப்படிலாம் இல்லாமல் சிம்பிளாக வீட்டிலே இருக்கிற மாதிரி பொருள் மோஸ்ட்லி வச்சு தான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சிச்சா மறக்காம ஜெனி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பேர் பிடிச்சா ஒரு விஷயம் எப்படி ஒரு லைக் கொடுங்க. என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து இதுக்கு இந்த வீடியோக்கு வந்து ஒரு 6.6 மில்லியன் இருக்குது. பட் இதே மாதிரி ஆல்ட்ரேஷன்லாம் நிறைய பண்ணி போட்டிருப்பாங்களா, 21 பில்லியன் 31 பில்லியன் இவ்வளோலாம் வியூஸ் போயிருந்துச்சு. எல்லாத்தையும் சிம்பிள் ஒரே ஹூக்கு தான். சாப்பிடும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐயோ செம்ம டேஸ்ட் அப்படின்னு பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் அந்த கேரளா சைடு ரெசிபி. எல்லாருமே கிரேப்ஸ் கூட இந்த காரத்தை போட்டு சாப்பிட்டுடுறாங்க, பைனாப்பிள் கூட காரத்தை, இப்படி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் காரத்து கூட புளிப்பை சேர்த்து செய்கிறது தான் இந்த ரெசிபி. வீடியோ பார்த்துடலாமா? ஸோ குச்சி முறுக்கு அண்ட் புளிப்புக்கு வந்து புளி போடுறோம், அது போக டேட்ஸ் போடுறோம். ஸோ ஸ்வீட்டாக டேங்கியாக முறுக்கோட முறுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். எனக்கு வந்து செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது, இது எப்படி டேஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ போயிட்டு டக்குன்னு நம்மளோட ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் கையளவுக்கு டேட்ஸு, ஒரு ரவுண்டு புளி, கொஞ்சம் சக்கரை, உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணால் நம்மளோட சட்னி ரெடி. ஆக்சுவலாக பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நான் வந்து இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் சிப்ஸை போட்டு அவங்க அப்படி சாப்பிட்டாங்களே, அந்த மாதிரி சாப்பிட முடியுதான்னு நான் பார்த்து சொல்கிறேன். ஆமாம், நான் பிடிச்ச சிப்ஸ் இது, குச்சி சிப்ஸு. அதனால தான் இந்த ரெசிபியே எடுத்தேன். ஆக்சுவலாக ரெசிபி லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த பியூட்டிஃபுல் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கான்னு தெரில, மாதிரி டேங்கியாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா தான் இருக்குது. அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன் மாதிரி தான் ஆக்சுவலாக ஃபீல் ஆகுது. நைஸ், முறுக்குன்னு சூப்பராக இருக்குது. அப்புறம் சாப்பிட்டுடுறேன். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு நம்ம வந்து 10க்கு ஒரு 9 கண்டிப்பாக ரேட் பண்ணலாம். ஏன் நான் அந்த ஒரு பாயிண்ட்டு கம்மி பண்ணுறேன் அப்படின்னா, அதிகமாக இருக்குது. இவ்வளோத்தையும் நம்மளால் சாப்பிட முடியாது. நம்மளுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் தான் லிமிட்டடாக தான் சாப்பிட முடியுமா. பண்ணும் போது இப்போ சாப்பிடும் போது தோணுச்சுன்னா நம்ம நிறைய பண்ணிட்டோம், இது எப்படி காலியாகும், எல்லாருக்குமே கொடுத்தாலும் காலியாகுது. ஒரு பவுல் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ குவான்டிட்டி மட்டும் பார்த்துக்கோங்க. இவ்வளோ செய்ய கொஞ்சமாக ஸ்நாக்ஸாக செஞ்சு அந்த ஒரு ஃப்ளேவருக்கு டேஸ்ட்டு சம்டைம்ஸ் டெம்ப்ட் ஆகும்ல, நம்மளுக்கு அந்த புளிப்பாக மாங்காய் சாப்பிட்ணும், இந்த மாதிரி டேஸ்ட்டு நாக்கு கேட்கும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நைட்டு டின்னர் அப்போ அதுக்கப்புறம் நம்மளை மீட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட நைட்டு டின்னரை பண்ணுறதுக்கு கிச்சன் வந்திருக்கோம். கிச்சனா இது மைக்ரோவேவ் அவனா அப்படின்னு எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. அவ்வளோ அனல் அடிக்குது. அம்மாங்களுக்கெல்லாம் வீட்டிலே குட்டியாக ஒரு கோயில் கட்டிக்கலாமான்னு யோசிக்கிறேன். எப்படிதான் அந்த வெக்கையில் வந்து அது தோசை சுடுறது, சப்பாத்தி சுடுறது, இந்த நைட்டில் இந்த வெக்கையில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எவ்வளோ பேர் எவ்வளோ தோசை கேட்டாலும் சப்பாத்தி கேட்டாலும் எப்படி தான் செய்கிறாங்களோ முடியல, நம்மளால முடியாது. எனக்கு இத்தனைக்கும் சமைக்கிறது அவ்வளோ பிடிக்கும். இந்த வெயிலில் பண்ணுமா, இந்த வெக்கையில் பண்ணுமா அப்படின்னு இருக்கு. சென்னை வெதர் இஸ் வெரி வெரி பேட். ரொம்ப டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவை வருது. அதனாலேயே ஈஸியான ரெசிபி இந்த சைடு ஒன்று பண்ணிட்டு இருக்கும் போதே, அதாவது பாயில் ஆகிட்டு இருக்கும் போது இந்த சைடு பேஸ்ட் செஞ்சிடும், அப்படியே பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஈஸியான ரெசிபி. அண்ட் ஆல்சோ உங்கள் வீட்டில் வந்து அண்ணன் தம்பிலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜிம்முக்கெலாம் போவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் வந்து என்னடா அது என்னதான் சொல்லுவாங்களே ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை அது ஆக்சுவலாக, நல்ல லோ கலரி அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு தான் எனக்கு நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். அது வீடியோ
சுற்றினே இருக்கு. ரீசார்ஜ் நெட் பேக் முடிஞ்சு போச்சு. நான் கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி விட்றா. நம்பரா? இல்லை 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 வேணாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கடை வச்சிருக்கான், அவன்கிட்ட சொல்லி போனால் அவனுக்கு ஒரு ப்ராஃபிட்டாவது கிடைக்கும். வெயிட் பண்ணு. ரீசார்ஜ் பண்ணுறதுல ஏது ப்ராஃபிட்? ரீசார்ஜ் பண்ணுறது மூலயமா ப்ராஃபிட் கிடச்சி ஒரு குட்டி பிஸ்னஸே பண்ணலாம். அது என்னன்னு சொல்லட்டுமா? அது எப்படின்னா, ஷாப் ஓனர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அதுதான் க்ரௌட் ரீசார்ஜ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் வந்து டிடிஹெச் ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ்னு எல்லா டைப் ஆஃப் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது 3.25% கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது காமன் பீப்புள் கிடையாது, ஷாப் ஓனர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ்க்கு தான் கண்டிப்பாக இது தேவை. இப்படி பெனிஃபிட்லாம் வருது, அப்போ சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் BPPS சர்டிஃபைட் இருக்குது. 24/7 உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸும் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ இது பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ரொம்ப திங்க் பண்ணாம உங்களோட ஓன் ப்ராஃபிட்டை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ என் ஃப்ரெண்ட் எனக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி என்னன்றதை பார்த்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? நைட்டு டின்னருக்கு இது வந்து ஒரு மக்ரூனி பாஸ்தா வெரைட்டி தான் செய்ய போகிறோம். அதே மாதிரி சிங்கிள் பேன் ரெசிபி மாதிரி தான், ஒரே பேன்லேயே வந்து பாஸ்தா போடுறாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, உப்பு ஆட் பண்ணி கொதிக்க விட்டுடுறாங்க. ஸோ அது கொதிச்சு முடிச்சதுக்கு அந்த டைம்லேயே வந்து சைட்லேயே நம்ம பேஸ்ட்டு செய்கிறோம், பாஸ்தா பேஸ்ட்டு. அதுக்கு வந்து பன்னீர், பூண்டு, அதுக்கப்புறம் ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை கிரைண்ட் பண்ணுறாங்க. அதை கிரைண்ட் ஆகிறதுக்கு பால் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதை கிரைண்ட் பண்ணதை இதில் ஊற்றி அதை கொதிக்க விட்டு அது வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா நம்மளோட பாஸ்தா ரெடி. கிட்டத்தட்ட 24 மில்லியன் இந்த வீடியோக்கு வந்து வியூஸ் போயிருக்கு. அதை நிறைய பேர் ட்ரை பண்ணி அவங்களுக்கெல்லாமும் டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையாக நல்லா இருக்கா இல்லையான்னு இப்போ நம்ம குக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஐயோ, சமைக்கிறதுக்கு முன்னாடியே வேர்க்குது, சமைக்கும் போது எப்படி வேர்க்கும். பேனில் ஒரு பவுல் அளவுக்கு மக்ருனி பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். ஈக்குவலான ப்ரொபோர்ஷனில் வெங்காயம், தக்காளி பழம்லாம் வெட்டிட்டு அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் இதெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது வேகிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது மிக்ஸி ஜாரில் ஒரு பேக்கெட் பன்னீர், பூண்டு, வரமிளகா, அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதனால கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம பாஸ்தா குக் ஆனதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோலாம் போட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ்தா ரெடி. இந்த ரெசிபி செய்யறதுக்கு அதாவது பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes 30 minutes தான் ஆழ்க்கும். பட் எப்படா கிச்சனை விட்டு வெளில வருவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு செஞ்சுட்டு இருந்த ஒரு ரெசிபி. செம்ம ஸ்மெல்லு, பொய்யா சொல்ல உண்மையாகவே செய்யும் போதே பா அப்படியே ஒரு செம்ம ஸ்மெல்லு. இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாயிலே வைக்க முடியல. செம்ம டேஸ்ட்டு. ஹோட்டல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த க்ரீமி பாஸ்தா அந்த மாதிரியே இருக்குது. வெஜ்ஜில் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா? ஏன்னா சிக்கன் பாஸ்தா அப்படி இப்படி தான் வெளியில அப்படியே வாங்குவோம். இன்னும் வெங்காயம், தக்காளி பழம், பன்னீர் பேஸ்ட்டு சீரியஸாக வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டுறேன். வைரல் ஆகிறதுக்கு வர்த்தான ஒரு ரெசிபி. வர்த்துன்ற மாதிரி ஒரு வாய் எடுத்துக்கும் போது நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு அப்படி சொல்லி 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 சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ப்ரோட்டீன்லேயும் இது அதிகம் அப்படின்னும் போது ஐ டூ ரெக்கமெண்டட். இது வந்து 10க்கு நான் 100 கொடுக்குறேன். இதுக்கப்புறம் காலையில் ரெசிபி செய்யும் போது நான் உங்களை மீட் பண்ணுறேன். நல்லா சாப்பிட்டேன், தூங்க போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ மீட் பண்ணலாம். ஸோ பேசிக்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம 2 அவிச்ச முட்டை மட்டும் சாப்பிட போகிறோம். எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, ஏன் இதை ரெசிபி உண்மையாகவே ட்ரை பண்ணி அந்த ஹைப்புக்கு தான் ட்ரை பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அவிச்ச முட்டை சுத்தமாக பிடிக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன். பட் இவங்க காட்டுறதை பார்த்தா லைட்டாக எனக்கே டெம்டிங்ஸாக இருக்குது. ரெசிபியுமே பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஒரு கை அளவுக்கு பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை போட்டு அரைச்சிடுறாங்க. அரைச்ச பேஸ்ட்டில் வந்து சில்லி பவுடர், உப்பு, நல்லெண்ணெய் போட்டு இது பண்ணும்போது பார்க்க செம்ம டெம்டிங்காக இருக்குது. அதை முட்டைக்கு நடுவில் வச்சு சாப்பிட்றாங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு 11.5 மில்லியன் வியூஸும் போயிருக்கு. நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு செம அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாக வர்த்தா இல்லையான்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10-12 பூண்டு, 2 துண்டு இஞ்சி அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கணும். நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட் கூட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு முட்டையை 2 வெட்டி அதுக்கு நடுவில் இந்த பேஸ்ட்டை வைக்கணும். காந்தாரி எக் இது பேர் அதானு தெரில, ஏன்னா ஒரு ஆள் ஒரு பேர் வச்சிருக்காங்க. நம்மளும் வந்து இதை காந்தாரி எக்குன்னே சொல்லிக்கலாம். இந்த 2 முட்டை வந்து எனக்கு பத்துமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குமா. எங்கள் அம்மா சொன்னாங்க, 2 இட்லி 2 தோசை இந்த மாதிரி எல்லாத்தையும் 2 தானே சாப்பிட்டா, இது 2 சாப்பிட்டா போதும். ப்ளஸ் வந்து எக் ஹேஸ் ப்ரோட்டீன் அண்ட் எவ்ரிதிங். இருந்தாலும் வந்து எனக்கு வந்து தோசை, சட்னி, சாம்பார் இப்படி சாப்பிட்டா தான் காலையில் சாப்பாடுக்கு வந்து ஒரு நிறைவு கிடைக்கும். இப்போ இதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் ரெட் கலரில் இந்த காந்தாரின்ற ஃபீல் கொடுத்தாலே காரமோ அப்படின்னு இருக்கு.
ஒரே முட்டையை ஒரே வாயில என்னால் போட முடியாது, அவ்வளோ திறமை எனக்கு கிடையாது. ஸோ கட்சி சாப்பிட்டு சொல்ல முடியும். ப்ளஸ் எனக்கு எக்கு அவிச்ச முட்டை பிடிக்கவே பிடிக்காது. பச்சை இஞ்சி டேஸ்ட் தான் அதிகமாக இருக்குது, அநியாயத்துக்கு அதிகமாக இருக்குது. தொண்டையில் அப்படியே இறங்குது. ஐயோப்பா, காலையிலே யாராவது இப்பெல்லாம் எரியுதடி மாலா. என்ன என் அறிவை தான் நான் வந்து பாராட்டுறேன். ஓகே, ஸோ என்னோட ஹானஸ்ட் மார்க்னா வந்து ஒரு 5 கொடுக்கலாம். ஒரு மாதிரி காந்தது. காலையில் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட். எனக்கு தெரிஞ்ச ஈவினிங் சும்மா சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஆஃப்டர்நூன் லஞ்ச் கூட ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா இட் பி பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகேஷாக இருந்துச்சு. கொடுத்த ஹைப்புக்கு எனக்கு என்னவோ நார்மலாகவே எனக்கு வந்து அவிச்ச முட்டை பிடிக்காது. ஸோ பாயில்டு எக்கு பூண்டு இந்த காம்பினேஷன் எதுவுமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டலை எனக்கு. பட் மேபி எக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர்லாம் வந்தாலும் நான் பெருசாக வந்து எனக்கு இதுவாகாது அப்படின்றவங்களுக்கு பிடிக்கும். ஸோ யூ கேன் ட்ரை. நாட் தட் மச் அஸ் ஹைப்புடு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ 11 o'clock நல்ல ஒரு டிஷ் இருக்குது. ஸோ அது செய்யும் போது உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 11 o'clock பிரஞ்ச் செய்ய போகிறோம். நான் ஏன் ஸ்மைலிங் ஃபேஸோட இப்படி எல்லா பள்ளியும் காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச 2 ரெசிபி, ஐ மீன் 2 இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு தேவை வந்து மாம்பழம் அண்ட் வெனிலா ஐஸ்கிரீம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிரஞ்ச் வந்து ரெடி ஆகிடும். ஓஜி காம்பினேஷன். அண்ட் இந்த வீடியோக்கு வந்து கிட்டத்தட்ட 6 million 5.9 million வியூஸ் இருக்குது. எனக்கு மாம்பழமும் பிடிக்கும், ஐஸ்கிரீமும் பிடிக்கும். வர்த்தா இல்லைன்னு ட்ரை பண்ணலாம். ஸோ 11 o'clock டெசர்ட்டை அப்படியே லைவாகவே பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்மளுக்கு தேவை நல்ல மாம்பழம் அண்ட் வந்து வெனிலா ஐஸ்கிரீம். நான் அருண்லேருந்து வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டேன். நான் ஆல்ரெடி பாலாக இருக்குது. அவங்க லைட்டாக வந்து பால் மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் சாப்பிட்னாங்க. ஆல்ரெடி பால் மாதிரி தான் இருக்குது. வாவ், வெனிலா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா? அழகாக அப்படியே வந்து விழும். பார்க்க நல்லா இருக்குமேன்னு யோசித்தேன். ஸோ மிக்ஸ் பண்ணோன்னா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. மேங்கோ ப்ளஸ் ஐஸ்கிரீம், அதுதான் வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிற ஒரு டெசர்ட். செம்ம டேஸ்ட்டு. ஒரு சம்மர் டெசர்ட்னு கூட வச்சுக்கலாம், ஒரு சம்மர் ரெசிபின்னு வச்சுக்கோங்க. வீட்டில் எப்படி மாம்பழம் வச்சுருப்பாங்க நம்ம வீட்டில், டக்குன்னு பக்கத்து கடையில் போய்ட்டு ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களே சொல்லுவீங்க, அப்பா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கே, செம்மையாக இருக்கேன்ட்டு. அமிர்தா மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. காலைல வர கொஞ்சம் நம்ம ஒழுங்காக சாப்பிட்லையா, அதை சாப்பிட்ணுன்னு டெம்ட் ஆகிட்டே இருந்துச்சு. டெம்டேஷனுக்கு கரெக்டான ஒரு ரெசிபி இப்போ சாப்பிட்டுறேன். நம்மளுக்கு வெனிலா ஃப்ளேவர் வருது. சாப்பிட்டு முடிக்கும் போது மேங்கோ ஃப்ளேவரோட அப்படியே எண்ட் ஆகுது. ஒரு மாதிரி அப்படியே ரோலர் கோஸ்டர் மாதிரியே போகுதா, நல்லா இருக்குது. நான் 2 மேங்கோஸ் ஆட் பண்ணியிருந்தேன். குட்டி குட்டி மாம்பழமாக தான் இருந்துச்சா. ஒன்று வந்து புளிக்குதானே, அந்த புளிப்பு டேஸ்ட்டை வந்து வெனிலா ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப டாமினேட்டாக காமிச்சதுனால பேலன்ஸ்டாக இருக்குது சாப்பிடும்போது. ஐ ரெக்கமெண்ட் 100% ரெக்கமெண்ட். ஸோ இதுக்குமே 10க்கு 100. ஆக்சுவலாக இது ரைட்லேருந்து கொஞ்சம் நல்ல சாப்பாடாக சாப்பிட்றனால எனக்கே வந்து நிறைய பாயிண்ட்ஸ் தான் கொடுக்கணும்னு தோணுது. நம்ம லஞ்ச் போய் மீட் பண்ணலாம். மதியம் லஞ்சு செய்கிற டைம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கிளைமேட்டா இல்லை நான் சாப்பிட்ற சாப்பாடா இல்லை நானே சோம்பேறியாக இருக்கானான்னு தெரில. பட் எந்திரிச்சு போய் வேலை செய்யணும்னு நினச்சாலே கஷ்டமாக இன்றைக்கி தான். ஆனால் நான் இவ்வளோ சோம்பேறியாக இருக்கேன். வேலை நிறையா இருக்குது ஆனால் சோம்பேறியாக இருக்கேன், ஏன்னு தெரில. வை மீ. அதுவும் ரொம்ப கஷ்டமான ரெசிபிலாம் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகுது. இப்போ ட்ரை பண்ண போகிறது கிடையாது. ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், காஞ்ச வத்தல், தக்காளி இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தக்காளியை பீல் பண்ணிவிட்டு அதில் உப்பு ஆட் பண்ணி ஃபுல்லாக பிசைஞ்சு டாப்பிங்க்கு கொத்தமல்லியை போட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்றோம். ரொம்ப ஈஸியான வேலை தான். இதை பண்ணுறதுக்கு படுத்துட்டே யோசிச்சுட்ருக்கேன். எந்திரிக்கணும், போய் பண்ணணும், ஐயோ அப்படி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க சொன்ன மாதிரியே பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துட்டோம். நான் ஒரு 3 காஞ்ச மிளகா தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயமும் அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடைசியாக தக்காளி போடும்போது நல்லா தெரிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியோட தோலை பீல் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கையால் மசிச்சுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டோம் அப்படின்னா நம்மளோட தக்காளி போர்த்தா ரெடி ஆகிடும். இதுலேயும் வர பூண்டுலாம் சைடில் எடுத்து வச்சுறேன். நம்மளுக்கு இந்த பூண்டு செட் ஆகுது. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது அண்ட் கலர்ஃபுல்லாக வேறு இருக்குது. ரொம்ப அவங்க எப்படி வீடியோவில் காமிச்சாங்களோ அதே மாதிரி இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குது. தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு இதெல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு ஹெவன் மாதிரி ஃபீல் ஆகும்.
எனக்கு சட்னிலே ரொம்ப பிடிச்சது தக்காளி சட்னி தான். ஸோ எனக்கு வந்து இது அருமையோ டேஸ்ட் அப்படி இருக்கு. வாவ், சாப்பிட்டுறேன். ஸோ நான் ரொம்ப அநியாயத்துக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டதுனா வந்து மதியம் லஞ்சுன்னு சொல்லலாம். மன நிறைவாக இருந்துச்சு. மனசு வயிறு எல்லாமே ரொம்ப ஃபுல்ஃபில்டாக ஃபீல் ஆகுது. டேஸ்ட் அப்படி இருந்தது. ஸோ யூ கேன் ட்ரை திஸ். ஆனால் இதை வந்து இது பண்ணும்போது அது வந்து ட்ரெண்டில் இருக்கும்போது எல்லாரும் சொன்னது வந்து குவிக்கான ரெசிபி டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, ஏன்னா நம்ம ஒன்று தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் அது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் தோலை பிச்சு அதுக்கப்புறம் தான் பிசைய முடியும். ஏன்னா கையால் பிசையணும். மேபி ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு டூலாக இருந்துச்சுன்னா கையில் சூடு தெரியாது. ஸோ கையால் பிசையணும் போது சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இட்ஸ் நாட் அ குவிக் ரெசிபி, பட் இட்ஸ் எம்மி டேஸ்டி, நல்ல ஒரு ரெசிபி. அந்த மெயினாக அந்த வெங்காயம்லாம் நம்ம இது பண்ணி போட்டிருக்கோம்ல, டீப் ஃப்ரை பொடி போட்டனால வெங்காயம் டீப் ஃப்ரை பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து சூப்பராக இருந்துச்சு. 10க்கு நான் 105 கொடுக்குறேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி பேர் சொல்ல மறந்துட்டேன். தக்காளி போர்த்தா, டொமேட்டோ போர்த்தா இதுதான் வந்து இந்த ரெசிபியோட பேர். ஸோ இதோட நம்மளோட 24 hours வைரல் ஃபுட் சேலஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு. செம்மையாக நான் வந்து என்ஜாய் பண்ணி தான் இந்த ஃபுல் சேலஞ்சுவே பண்ணேன். பிகாஸ் ரெசிபி எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப சுமாராக பிடிச்சிருந்தது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அந்த முட்டை எனக்கு பிடிக்கல. மற்றபடி எல்லாமே டாப் நாச்சாக இருந்துச்சு. மற்ற எல்லா ஃபுட்டுமே ஈக்குவலாக வந்து நான் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அந்த மேங்கோ ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் தக்காளி போர்த்தாலாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வைரல் சேலஞ்சஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு கடை வச்சிருக்கீங்க, நீங்கள் ஷாப் ஓனராக இருக்கீங்க, குட்டி இன்டர்நெட் ஹப் மாதிரி உங்களால் கிரியேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா 3.25% வரைக்கும் கமிஷன் உங்களால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் க்ளவுட் ரீசார்ஜ் மூலியமா. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான். இதை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். க்ளவுட் ரீசார்ஜ்னாலே த அல்டிமேட் பார்ட்னர் ஃபார் ஆம்பிஷியஸ் ஷாப்கீப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூ செக் இட் அவுட். அண்ட் இந்த ஃபுல் வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம ஜெனிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பிரஸ் பண்ணுங்க. அப்போ நெக்ஸ்ட் வீடியோ ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணி வைரல் ரெசிபிஸ்லாம் இப்படி தான் இருந்துச்சு ஜெனிஸ் நான் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.